சிஜேபி கட்சியினர் போராட்டம் காரணமாக ஏற்பட்ட பதற்றத்தால் மூடப்பட்ட நாடாளுமன்ற நுழைவு வாயிலானது மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தற்பொழுது நாடாளுமன்றத்திற்கு வெளியே ஓரளவிற்கு நிலைமை என்பதை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு இந்த நுழைவு வாயில்கள், மூடப்பட்ட நுழைவு வாயில்கள் என்பது தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கப்பட்டு வருவதையும் பார்க்க முடிகின்றது. ஆனாலும் கூட இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக கண்ணீர் புகை குண்டுகள் என்பது வீசப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றது. நாடாளுமன்ற 2 அவைகளும் மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இன்னொரு பக்கம் அமித்ஷா மற்றும் தர்மேந்திர பிரதான் ஆகியோர் இருவரும் தற்பொழுது பேச்சுவார்த்தையில் அவர்கள் இருவருமாக இந்த போராட்ட காலத்தை எப்படி கட்டுக்குள் கொண்டு வருவது என்பது தொடர்பான முக்கியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்துவது சம்பந்தமாக முக்கியமான ஆலோசனை என்பதும் மேற்கொள்ளப்பட்டு ஓரளவிற்கு நிலைமை என்பது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகின்றது. வெளியில் கடுமையான கண்ணீர் புகை குண்டுகள் என்பது வீசப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது நிலைமையை ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு அடையாளமாகத்தான் நாடாளுமன்றத்தின் அந்த நுழைவு வாயில்கள், மூடப்பட்டிருந்த நுழைவு வாயில்கள் என்பது தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. போராட்டக்காரர்கள் மேற்கொண்டு உள்ளே எங்கேயும் புகுந்து விடாத இருக்கும் வண்ணம் அந்த ஏற்பாடுகள் என்பது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்னும் பல இடங்களில் பேரிகேடுகள் என்பது அமைக்கப்பட்டு கண்காணிப்பு என்பது முழுமையாக போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டெல்லியின் எல்லை பகுதிகளில் வெளி மாநிலங்களிலிருந்து யாரும் டெல்லிக்குள் வராத வண்ணம் கடுமையான தணிக்கை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த பகுதியிலிருந்து வெளியே செல்வதற்கோ உள்ளே வருவதற்கு கூட தக்க காரணங்களை சொல்ல வேண்டும். காலையில் நாங்கள் வந்தபொழுது நாடாளுமன்றத்தில் செய்தி சேகரிக்க செய்தியாளர்கள் என்ற அந்த தகவல்களை சொன்னதற்கு பிறகு ஐடி கார்டுகளை எல்லாம் காட்டியதற்கு பிறகுதான் விட்டார்கள். தேவையில்லாதவர்களை வெளியே விடுவதற்கும் உள்ளே வருவதற்கும் அனுமதிக்க மறுக்கின்றார்கள். அந்த அளவிற்கு தீவிரமான ஒரு கெடுபிடி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற வளாகத்தை கிட்டத்தட்ட நெருங்கி விட்டார்கள். ஒரு 20 மீட்டர்கள் இன்னும் கடந்து போயிருந்தார்கள் என்றால் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்திருக்க முடியும். ஆனால் காவல்துறையினர் தற்பொழுது கடுமையான பேரிகேடுகளை அமைத்து கட்டுக்குள் ஓரளவுக்கு நிலைமையை கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் பதற்றமான சூழல் என்பது தொடர்ச்சியாக நிலவி வருகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. நிரஞ்சன், டெல்லியில மற்ற இடங்கள்ல பாதுகாப்பானது எந்த அளவுக்கு பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது நிரஞ்சன் இந்த போராட்டம் காரணமாக? டெல்லியை பொறுத்தவரை நாடாளுமன்றம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி சிபி என்று சொல்லப்படக்கூடிய கனாட் பிளேஸ் பகுதி, இது இரண்டுமே மைய பகுதியாக இருக்கக்கூடியது. நீங்கள் ஒரு 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 பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்குள் நுழைந்து செல்வதற்கு இந்த வழிகளை எப்படியாவது நீங்கள் கடந்து வந்தே ஆக வேண்டிய சூழல். அது மட்டும் இல்லாமல் ராஜீவ் சோக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மெட்ரோ நிலையம் என்பது மைய பகுதியில் அமைந்திருக்கக்கூடியது. நகரின் மற்ற இடங்களுக்கு செல்ல வேண்டும், நீங்கள் மெட்ரோ மாற வேண்டும் என்றால் அந்த இடத்திற்கு தான் வர வேண்டும். அந்த மெட்ரோ நிலையம் ஸ்தம்பித்தது என்றால் ஒட்டுமொத்தமாக அனைத்துமே ஸ்தம்பித்து விட்டது என்பதாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு முக்கியமான இடங்களில் எல்லாம் டெல்லி காவல்துறையினர் நேற்றிலிருந்தே அவர்கள் முன்னெச்சரிக்கையாக அனைத்தையும் செய்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ நிலையங்களுக்கு வாசல்களில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருந்தது. இன்னொரு பக்கம் டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா தலங்களாக இருக்கக்கூடிய டெல்லி கேட் ஆகட்டும், ரெட் போர்ட் ஆகட்டும், ஜந்தர் மந்தர் மாதிரியான பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ நிலையங்கள், ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள் ஆகியவற்றிலும் எந்த விதமான, ஏனென்றால் திடீரென்று ஒரு 200-300 பேர் கூடி விடுகிறார்கள், அவர்கள் முழக்கங்களை எழுப்பி தொடங்கி விடுகிறார்கள். எனவே அந்த மாதிரியான அசம்பாவித சம்பவத்தை குறைப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் இன்ஸ்டாகிராம் வாயிலாகத்தான் இவர்கள் ஒன்றிணைகிறார்கள் என்ற தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் இணையதளம் என்பது முழுமையாக சென்ட்ரல் டெல்லி என்று சொல்லப்படக்கூடிய மத்திய டெல்லி பகுதியில் முழுமையாக முடக்கப்பட்டிருப்பதையும் சொல்ல முடிகின்றது. வைஃபை மாதிரியான சில இடங்களில் மட்டும்தான் அந்த இணையதளம் என்பது கிடைக்கின்றது. உச்ச நீதிமன்றமாகட்டும், டெல்லி உயர் நீதிமன்றம் எல்லாமே இந்த வலய பகுதிகளுக்குள் தான் வரும் என்பதால் இணையதளம் துண்டிக்கப்பட்டால் பெரும் பிரச்சனை என்பது ஏற்பட்டுவிடும். ஒரு ரயில் நிலையமான நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் இந்த வலய பகுதிக்குள் வரக்கூடியதுதான். இணையதளம் இல்லை என்றால் பெரும் தாக்கம் என்பது ஏற்பட்டுவிடும். எனவே அதையும் பொதுமக்கள் ஒரு கேயாஸில் எதிலும் ஈடுபட்டு விடக்கூடாது, என்ன நடக்கிறது என்று தெரியாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கே காவலர்கள் ஒலிபெருக்கிகளில் சொல்லி வருகிறார்கள். மெட்ரோ நிலையங்களிலும் ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் இந்த குறிப்பிட்ட ரயில் நிலையத்தில் நிற்காது, பொதுமக்கள் பதற்றம் அடைய வேண்டாம், அடுத்த ரயில் நிலையத்தில் இறக்கிவிடப்படுவீர்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் சொன்னார்கள்.
காலையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை வேலைகளுக்கு செல்பவர்கள் என்று பலரும் கடுமையான சிரமங்களை சந்தித்தார்கள். இதனுடைய தாக்கம் எந்த அளவிற்கு என்றால், டெல்லியின் எல்லை பகுதிகளில், நொய்டா, காசியாபாத் போன்ற பகுதிகளில் பல கிலோமீட்டர்களுக்கு சாலை நெருக்கடி என்பது ஏற்பட்டிருக்கிறது. பெரிய பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.